அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 22/1/2025. அஷ்டமி திதி பிற்பகல் 3:19 வரை. அதன் பிறகு நவமி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் பின்னிரவு 2:32 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்க, ஆயுத பயிற்சி பெற, மதில் சுவர் எழுப்ப, வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஏற்றிவிட ஏணி இருந்தால்தான் நான் ஏறுவேன் என்பது இயலாமை. ஆனால் நான் ஏறிக்கொள்வதற்கு எனக்கான படிகளை நானே உருவாக்குவேன் என்பது தன்னம்பிக்கை. ஆமாங்க, அந்த தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வேலை பார்க்குறவங்க, தினந்தோறும் தன்னுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆவது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான சூழலும் இருக்குது. அவங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமாக வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு இன்னைக்கு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு அதிகளவு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. 3வது 6வது வீட்டுக்குரிய கிரகமாகிய புதன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணிட்டு குறைஞ்ச வட்டிக்கு ஏதாவது பணம் வாங்கி முதலீடு செய்து தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே பேசின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் பொருள் செலவுகள் இருக்கும், சின்னதாக அலைச்சல் இருக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாகவும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சேற்றிலே பிறந்தாலும் தாமரையின் மதிப்பு
குறைவதில்லை, மறைவதில்லை. அதுபோல நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகம் நம்மை கைவிடுவதில்லை, மதிக்க தவறுவதும் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் எங்கே பிறந்தோம், எந்த குடியில் பிறந்தோம், எந்த இனத்தில் பிறந்தோம், எந்த பெற்றோருக்கு பிறந்தோம், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. பிறந்துட்டோம், அடுத்தது நாம் பெருசாக ஏதாவது சாதிக்கணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், கூட பிறந்தவங்களுக்கு கூடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நல்ல மனதோடு பெரிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. பேங்க் லோனுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அது சம்பந்தமாக அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் போய் பார்க்கலாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலைன்னு தேடிட்டு இருக்கிறத விட நாமே 2 பேருக்கு வேலை தர்ற அளவுக்கு சின்னதாக முதலீடு போட்டு ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது, சுய தொழில் ஏன் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்கும். அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால நண்பர்கள், பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு அதிகளவு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு தந்த அதிகாரியோட மனசு மாறி இன்னைக்கு உங்களுக்கு அவர் உதவுவதற்கு கொஞ்சம் இறங்கி வருவார். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்கிறாயோ அதே போல மௌனமாகவும் இருக்க கற்றுக்கொள். பேச்சு உன்னை வழிகாட்டாக கொண்டு போகலாம், வழிகாட்டியாகவும் நடத்தி கொண்டு செல்லலாம். ஆனால் மௌனம் உன்னை பல நேரங்களில் பாதுகாக்க செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் மௌனமாக இருந்து உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டே இருப்பீங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளால் மற்றவர்களை கவர்ந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாகிய சுக்கிரன் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதனால் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் உண்டு. புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ஆனால் 6வது வீட்டுக்குரிய கிரகமாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது தலை தூக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சகோதரங்களால் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் உங்களை நேருக்கு நேராக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் அதிகப்படுத்திப்பீங்க, தனித்திறமைகளையும் நீங்கள் வளர்த்துப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியன் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து
கொண்டே இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது சின்னதாக வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். இருக்கிற வேலையில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகும். மேலதிகாரிகள் ஆதரிப்பாங்க. சக ஊழியர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு அதிகமாகவே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் எதிரே நீ படும்போதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார்கள். ஆமாங்க, உங்களை தூசுன்னு நினச்சி துச்சமாக தூக்கி எறிகிறவங்க மத்தியில் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், இருந்து காட்டணும் அப்படின்னு எப்போதும் இடைவிடாமல் உழைத்து உயரமான இடத்தை எட்டி பிடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை அலகழிக்கிறதுனால என்ன இருந்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எல்லாம் தள்ளி போகுது, கடைசி நிமிஷம் எல்லாமே நின்று போகுது அப்படிங்கிற தயக்கம், தடுமாற்றம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் கும்பிட்றது நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு ஏற்றி வணங்கினீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. சூரியன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால உடம்பு நாம் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது, திடீர்னு ஒரு மாதிரி பாடாப்படுத்துதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், சந்தேகங்கள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் இருக்கும். அதனால் பண விஷயத்தில் நகைகள் அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவங்களுடைய பொருட்களை வாங்க வேண்டாம். உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களையும் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல புதன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் இளைய சகோதர வகையில், தம்பி தங்கை வகைகள்லையும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால சின்னதாக வேலை சுமை இருக்கும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்திர ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள், அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிந்தனை எதை நோக்கி பயணிக்கிறதோ செயலும் அதை நோக்கித்தான் பயணிக்கும். எனவே நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதில்லே நடக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு மனசில் நாம் நினைக்கக்கூடிய யோசனைகள், நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி இந்த கண்டகச்சனி இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள்லாம் வருது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எப்போதும் நேர்பாதையில் நேர்மையாக நேர்கொண்ட சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக
கஷ்டமாக நடந்த கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் ராசியாக பேசி முடிச்சுக்கலாங்க, என்னத்துங்க 2 பக்கமும் செலவு அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தாய் தந்தைக்கு இருந்து வந்த உடல்நல பாதிப்புகள் அதெல்லாம் விலகி அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கருத்து மோதல், ஈகோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி தள்ளுபடி விற்பனை மூலமாக அதிகளவு உங்களுக்கு லாபமும் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. பங்குதாரர்கள் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக யாரையாவது பங்குதாரர்கள் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம்தான். இங்கு கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஓட்டம் நின்றுவிட்டால் ஆட்டம் நின்று போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் சுறுசுறுப்பாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் எல்லா வயசுலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை அது அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. எப்படியாவது நினச்சதை முடிச்சிடணும், சாதிச்சு காட்டிடணும், இதுதான் நமக்கு நல்ல நேரம், இந்த சந்தர்ப்பத்தை நாம் விட்டுட்டோம்னா அடுத்தது நம்மால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வேகத்தோட இன்றைக்கி சில வேலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கௌரவ பொறுப்புகள், பதவிகள், விஐபிகளிடமிருந்து பாராட்டுகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, நல்லாவும் படிச்சுட்டு வராங்க. அவங்க கடமையை அவங்க செய்துன்னு இருக்காங்க. நம்ம கடமையை நாம் கரெக்டாக செய்யணுமேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இருக்குங்க. சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால மனைவி வழியில் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்னதான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு நம்ம அடிமனசில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற கேது நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. எந்த வேலையும் ஒழுங்காக முடிய மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் இழுபறியாக இருக்குங்க அப்படிங்கிற கோபமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குங்க. 2ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசி பல காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் நினச்சதை விட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது.
ஆமாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், நம்மளை சுற்றி முற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சம்பவங்கள், நம்மோட பிறந்தவங்க, நம்மோட கூடிட்டு இருக்கிறவங்க, அவங்க சந்தித்த சில சோகங்கள், இதையெல்லாம் பார்த்து இது மாதிரிலாம் நாம் இருந்துடக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நேற்று சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப வேகமாக இருந்தீங்க, கொஞ்சம் சோகமாக இருந்தீங்க, எந்த வேலையும் நடக்கலையேங்கிற ஆதங்கத்தோடு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பணவரவு உண்டுங்க. ஆனாலும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏமாற்றங்கள் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட ஏமாந்துட வேண்டாம். புதுசாக ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் 2 நாள் முடியட்டும், அப்புறமா பார்த்து ஏதாவது முடிவெடுக்கலாம். இன்றைக்கி நாளைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களை அழுத்துறதுக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. சிலரெல்லாம் அன்பாக பேசி உங்களை கவிழ்க்க பார்ப்பாங்க, சிலர் ஆத்திரத்தில் பேசி கவிழ்க்க பார்ப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கனாலே போதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளைங்களாச்சே, எல்லாத்தையும் பெருசாக தான் யோசிப்பாங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நோயாலும் நோய் கிருமிகளாலும் உடல் நலம் குன்றுவதைப் போல தீய எண்ணங்களால் மனநலம் குன்றி போகிறது. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உடம்பில் ஒரு நோய் வந்துடுச்சுன்னா நோய்க்கு இடங்குடையல்னு அவை பிராட்டி சொன்னது போல் அதிலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார கூடா எண்ணங்கள், சில தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் அதை தியானம் மூலமாக, தெய்வ பக்தி மூலமாக அதை தூக்கி போட்டுட்டு நேராக சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. புது முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டமச்சனியாக உங்களை ஆட்டி படைச்சுன்னு இருக்காருங்க. நமக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. எல்லா மட்டத்துலேயும் நமக்கு ஆள் இருக்குது. ஆனாலும் எந்த வேலையும் நமக்கு நடக்க மாட்டேங்குது. இதோன்னு தள்ளி தள்ளி போதேங்கிற மாதிரியான சில எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளார தோணும். சில ஆதங்கமும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும். அதிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் பைரவரை வணங்குறது நல்லது. ஸ்ரீ பைரவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குறது கூட ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை உண்டாக்குங்க. அதே போல் உங்களுக்கு புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பழைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அவங்கெல்லாம் கூட தேடி வந்து பேசுவாங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் ஆர்வமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதாவது தொலைபேசியில், அலைபேசியில் பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வியாபாரத்தில் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. நாளுக்கு நாள் போட்டிகள்
விளம்பரங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. விளம்பரத்தை தான் எல்லாரும் நம்புகிறாங்களே தவிர உண்மையை யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், தைரியம் தரக்கூடிய வகையில் சூரியன் இருக்கிறதுனால விஐபிகளால் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் கூட அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், உடல் சோர்வு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நல்ல மனசுக்கு நல்லதாகவும் கெட்ட மனசுக்கு கெட்டதாகவும் தெய்வீக மனசுக்கு தெய்வ காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகிறது. ஆமாங்க, நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம மனசு எப்படிப்பட்டது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு தென்படுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதுமே நம் மனசுக்குள்ளார ஒரு தெய்வீகமான எண்ணத்துடன் இருப்பவர்கள், தெய்வீக சிந்தனையோடு மற்றவர்களை அணுகுபவர்கள், எல்லாரும் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோடு, நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட சிலருக்கு பெரிய அளவில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு இடம் அப்போ அவசரத்துக்கு வாங்கி போட்ட இப்போ நல்ல விலைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான நல்ல செய்திகளும் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திடீர்னு பட்டும் படாதமாக சில நேரம் பேசுகிறீங்க, திடீர்னு படீர்னு பேசுகிறீங்க, நெருப்பு மாதிரி பேசுகிறீங்கன்னு நெருங்கினவங்கெல்லாம் உங்களை பற்றி ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அது மாதிரி சில நேரங்களில் பேச தோணுங்க. கண் பார்வையை கொஞ்சம் பரிசோதிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் நேத்திரஸ்தானங்கிறதுனால அதில் சூரியன் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால முக்கியமான ஃபங்க்ஷன் அதில் கூட நம்ம பேரை விட்டுட்டாங்க, நம்மளை கூப்பிட்றத கூட மறந்துட்டாங்க, என்ன இப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து ஆதங்கப்பட வேண்டிய சூழலும் ஒரு பக்கம் இருக்குங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஏன்னா சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு மனிதன் தவறு செய்த பின் அதை நினைத்து வருந்துவதோ அதை திருத்திக் கொள்ள முயற்சிப்பதோ தவறில்லை. ஆனால் விழுந்து எழுந்திருப்பதை விட விழாமல் இருப்பதே மேலாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எதனால் விழுந்தாங்க, எதனால் அவங்க சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் அது மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செல்லக்கூடியவர்கள், தவறான பாதையை எல்லாம் தட்டிவிட்டு நேர்பாதையில் பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவானுடன் யோகாதிபதி சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க.
தந்தை வழி சொத்துக்கள் அதை அடைவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். பேச்சுவார்த்தை மூலமாக சிலதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பெல்லாம் வலிக்குது, பாடாப்படுத்துது. பெருசாக ஒன்றும் வெட்டி முறிக்கலைன்னாலும் ஒரு மாதிரி சோர்வு களைப்பாக இருக்குதுன்னு சில நேரங்கள் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. சத்தான உணவுகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அப்படி இருக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக கிராஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் உத்தியோகத்தில் இருக்கும். மேலதிகாரிகள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்லணுமா அப்படின்னு அவரை கொஞ்சம் உத்து பார்க்கறது, முறைச்சி பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் நிம்மதியாக இருக்கலாம், இருக்கிற கடனை அடைச்சிட்டுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அழிவன அழிந்தே தீரும், வளர்வன வளர்ந்தே தீரும், பெறுவன பெற்றே தீரும், பெற்று இழப்பன இழந்தே தீரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நடக்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் புரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, இறைவனுடைய கணக்கை புரிந்து கொள்ள நமக்கு கொஞ்சம் நேரங்காலம் எடுக்குங்கிற மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினச்சதெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி புதன்ங்க. அவர் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் வீட்டை அவரே பார்த்துட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் குரு பகவான் 4ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கமும் ஒரே பிக்கல் பிடுங்களாகவே இருக்குது, ஒரே கரைச்சலாக இருக்குது, நிம்மதியாகவே நாம் இருக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வண்டி வாகனம் பார்த்து பயன்படுத்துங்க. முன்கோபத்தில் எங்கேயாவது போய் மோதிடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல ஒரு யோகியை போல ஒரு சித்தரை போல வாழ வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் கோபப்பட்டு கொண்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தை விட இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. நண்பர்களால் உதவிகள் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, குழந்தையிடம் குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை காணாமல் குணத்தை காண்பவள் தாய். அந்த தாயின் உள்ளத்தை அறிபவர்களெல்லாம் கடவுளுக்கு சமமாகிறார்கள். ஆமாங்க,
தாய் உள்ளம்ங்கிறது ஒரு கருணை உள்ளம்ங்க. அந்த கருணை மனசு எல்லாருக்கும் வராதுங்க. அதனால் தாயின் அருமை பெருமைகளை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தாயாருக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள், தாய் நலன் பேணி காப்பவர்கள், தாய் செய்த உதவிகளை மறவாமல் பாராட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமமும் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வருங்க. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டுவாங்க. அதுக்காக நீங்கள் சுரீர்னு கோவப்படுறதெல்லாம் சரியாக வராதுங்க. கடந்த 2-3 நாளாகவே உங்களை கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குது, செலவுகளாகத்தான் இருக்குது. இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க. எங்கே போனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சோர்வு களைப்பாகவே இருக்குது, எதுலேயுமே ஒரு ஆர்வமே வரமாட்டேங்குது. அப்படியே விட்டுட்டா ஒரு ஓரமாக ஒதுங்கி படுத்துடலாம் போல் இருக்குது என்ன சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். போட்டிகள் இருக்கும். வேலையாட்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள்ட்ட கனிவாக முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்னதாக மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் மௌனமாகவும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.